வயது மூப்பு காரணமான சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார் என்பதை அவரது முதலாவது நேரடி விவாதம் என்பது காண்பித்திருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் அமெரிக்காவிற்கு ஆபத்து என்பதை பலரும் உணர்ந்திருக்கின்றார்கள். கமலா ஹாரிஸிடம் உள்ள ஆளுமை என்பது வெளிப்படுத்தப்படாத ஒன்றாகவும் அல்லது அவர் கருப்பின மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்கின்ற அவர் இந்திய கருப்பின வம்சாவளியாக இருந்தாலும் தாய் இந்தியராகவும் தந்தை கருப்பினத்தவராக இருந்தாலும் அவர் கருப்பினத்தவராகத்தான் பெரும்பாலான மக்களால் பார்க்கப்படுகின்றார். குறிப்பாக அவருக்கு எண்ணத்தை பேச வேண்டும் என்பதை கூட எழுதி கொடுத்து பேசுகின்ற நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றது. இவரது இந்த செயற்பாடுகள் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாட்டை கூட ஆட்டம் காண வைக்கின்றன. இங்கே பலமாக பேசப்படுகின்ற பெயர் ஒன்றில் கமலா ஹாரிஸ் வருவார் என்பது மிஷேல் ஒபாமா அவர்களை கொண்டு வருவதற்கான பலத்த பேச்சுக்களை அல்லது பலத்த கேசியங்களை அமெரிக்கா தரப்புகள், அதாவது டெமோக்ராட்டிக் தரப்புகள் என்றல்ல பல தரப்புகளும் அந்த கேஷங்களை வெளியிடுகின்றன. அவர் வந்தால் நிச்சயமாக ட்ரம்ப் தோற்று விடுவார் என்று. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக புகைப்படங்கள் மற்றும் பெரிய எழுத்திலான தகவல்கள் வழங்கப்படுகின்றது. இது பற்றி பேச போன்றோம். இவர்கள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. முதலாவது கேள்வியாக, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு அதற்கு முன்னதாக அவருக்கு அது அங்கே நுழைவது, அந்த இடத்திலிருந்து வெளியே வருவது போன்ற தகவல்களை ஒரு புகைப்படமாகவோ அல்லது பெரிய எழுத்திலான ஒரு தகவலாகவோ அவருக்கு வழங்கப்படுகின்றது. இது ஒரு திட்டமிடப்பட்ட அல்லது நேரத்தை சேமிப்பதற்கான ஒரு தயார்படுத்தலா அல்லது அவர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு இந்த நுழைவது வெளியேறுவது போன்ற இந்த தகவல்களே வழங்கப்படுவது அவர் அந்த ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு தகுதியற்றவர் என்பதை காட்டுகின்றது. எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. அதாவது அவர் வயது மூப்பு காரணமான சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார் என்பதை அவரது முதலாவது நேரடி விவாதம் என்பது காண்பித்திருந்தது. அதற்கான பல மழுப்பலான பதில்களை அவர் வழங்கியிருந்த பொழுதிலும் அவருடைய நிலை குறித்த வியாக்கியானம் தற்பொழுது கட்சிக்குள்ளேயே ஆரம்பித்து விட்டது. டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ளேயே அது ஆரம்பித்து விட்டது. அதன் காரணமாக பல நெருக்குவாரங்களை அவர் சந்திக்கின்றார் என்பது உண்மை. ஆனால் மறுபக்கமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம் என்பது நிச்சயமாக அவரது மறதித்தன்மை காரணமாக ஏற்படுகின்றதா என்கின்ற நிலையை காட்டி நிற்கின்றது. இது இன்று நேற்றல்ல, சற்றொழுது ஒரு வருடங்களுக்கு முன்னரேயே இவ்வாறான நிலைமைகள் தோன்றிவிட்டன. குறிப்பாக அவருக்கு எண்ணத்தை பேச வேண்டும் என்பதை கூட எழுதி கொடுத்து பேசுகின்ற நிலையில் தான் இப்பொழுது இருக்கின்றது. அதைவிட இப்பொழுது பிரபலியமாக பேசப்படுகின்ற விடயம் ஒரு வானொலி நேர்காணலுக்கு சென்ற பொழுது கூட ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலைத்தான் வழங்கியிருந்தார் என்பது. அவ்வாறான ஒரு நெருக்கடிக்கு அவர் ஆரம்பிப்பதற்கான காரணம் வயது மூப்பாக இருக்க வேண்டும் மற்றும் அவரது மறதி தொடர்பான தன்மைகள் இங்கே முக்கியம் பெறுகின்றன. குறிப்பாக இந்த வருட ஆரம்பத்திலோ அல்லது கடந்த வருட இறுதியிலோ பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நோய் சம்பந்தமான விசேட வைத்திய அதிகாரி கூட வெள்ளை மாளிகை வைத்திய அதிகாரியுடன் கலந்து உரையாடியதாக தகவல்கள் இப்பொழுது கசிய ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் அவர் மறதி சம்பந்தமான நிலைப்பாட்டிற்கு செல்கின்றாரா என்பதையும் அவருக்கான வழி நடத்தல்கள் மீள வழங்கப்படுவதையும் காட்டி நிற்கின்றன. இப்படி ஒரு ஜனாதிபதி என்றால் உண்மையிலேயே ஒரு நாட்டில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படி ஒரு மறதி மற்றது வயது முதிர்வு போன்ற இவ்வாறான பிரச்சனைகள் இருப்பவர் ஏன் ஒரு தானாகவே விலகக்கூடாது? ஒரு கட்சியில் ஒரு அக்கறை இருப்பவர், நாட்டில் ஒரு அக்கறை இருப்பவர் என்றால் தானாகவே ஏன் விலகக்கூடாது அப்படி சொல்லி நினைக்கிறீர்கள்?
இல்ல, இது நல்ல கேள்வி. இதுல சுதர்சினி நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவரது இந்த செயற்பாடுகள் என்பன அமெரிக்காவின் நிலைப்பாட்டை கூட ஆட்டங்காண வைக்கின்றன. குறிப்பாக இவர் அந்த மகாநாட்டிற்கு இத்தாலியில் நடைபெற்ற மகாநாடு ஒன்றுக்கு அண்மையில் சென்றிருந்த பொழுது அவருடைய கவனம் என்பது அங்கே மகாநாட்டு நிகழ்ச்சிகள் இல்லாமல் அந்த அந்த விண்வெளி வீரர்களின் அந்த சகாசங்களை காண்கின்ற பொழுது அவர்கள் வந்திறங்கிய பொழுதெல்லாம் அவர் வேறு எங்கோ ஒரு திசையில் பார்த்து கொண்டிருந்ததும், இத்தாலிய பிரதமர் அவரை திசைப்பி இங்கால் பார்க்க வைத்ததும், அதே அந்த கதைக்கின்ற பொழுது தளம்பல்கள் ஏற்பட்டது போன்ற விடயங்களும், அதை விட கடந்த வருடம் அவர் மேடையில் ஏறுகின்ற பொழுது விழுந்த நிகழ்வு போன்றவை எல்லாம் இந்த சந்தர்ப்பங்களை, அதாவது நீங்கள் குறிப்பிட்டு கேட்கின்ற அந்த அதாவது பலவீனமான நிலையில் இருக்கின்றார் என்பதை காட்டுகின்ற பொழுதும் அவர் மறுதளிக்கின்றார். அதற்கு அதாவது தான் போட்டியிலிருந்து விலக மாட்டேன் என்று கூட அவர் தனது கட்சியின் உறுப்பினர்களுக்கு, அதாவது அந்த ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு, காங்கிரஸ் மற்றும் செனட் சபையில் உள்ள உறுப்பினர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். இந்த கடிதம் ஒன்றை தனது நிலைப்பாட்டை அங்கீகரிக்கும்படி அல்லது தனது வேட்பு மனு தொடர்பான தனது நிலைப்பாட்டுடன் ஒத்து தனக்கு வெற்றிக்கு வகிக்குமாறு கூறியிருக்கின்றார். இவ்வாறான நிலையில் அவர் அந்த விட்டுக் கொடுப்பு தன்மை என்பதை இல்லாமல் தன்னால் முடியும் என்பதை காட்டுவதற்காக இரண்டு பேருக்கும், டொனால்ட் ட்ரம்புக்கும் இவருக்கும் இடையிலான வயது என்பது சற்றுதான் குறைந்த வயது வித்தியாசம் உள்ளவர்கள். எனவே அவருக்கான போட்டியாகவும் அவரை வெல்வதற்கான நபராகவும் தான் இருப்பேன் என்பதை அவர் கங்கணம் கட்டி நிற்கின்றார். ஆனால் அவருடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக சுமார் 6 முக்கிய உறுப்பினர்கள், இன்று ஒருவர் திசை திரும்பி இருந்தார். கடைசியாக இன்றைய செய்தியின்படி இன்னொரு செனட் சபை உறுப்பினர் ஒருவர் கூட ஜோ பைடன் இந்த போட்டியிலிருந்து விலக வேண்டும் என கூறியிருக்கின்றார். குறிப்பாக ஒரு 6 முக்கியமானவர்கள் இந்த விவகாரத்தில் இவர் விலக வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் வருகின்றார்கள். அதை விட வாக்காளர்கள் மத்தியிலே இவருக்கான செல்வாக்கு என்பது குறைந்து செல்கின்றது. நியூயார்க் டைம்ஸ் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் கடந்த வாரம் அந்த வயது தொடர்பான கருத்து கணிப்பை நடத்திய பொழுது 32% வாக்காளர்கள் ஜோ பைடன் வயது முதிர்ந்து விட்டார் என்று கூறியிருந்தார்கள். இப்பொழுது அது இந்த கடந்த வாரம் நடைபெற்ற அவ்வாறான ஒரு கருத்து கணிப்பில் 76% இவருக்கு வயது மூப்பு வந்துவிட்டது, இவர் விலக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது ஒரு பாரிய பின்னடைவை இவருக்கு ஏற்படுத்தும் என்கிற நிலை இருந்த பொழுதும் இவர் தான் போட்டியிலிருந்து விலக மாட்டேன், அவ்வாறு ஒரு போட்டியிலிருந்து விலகுவதானால் கட்சியின் அந்த கன்வென்ஷன் நடக்க இருக்கின்றது. அந்த கன்வென்ஷனில் போட்டியாளர்கள் தன்னிடமிருந்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது அவர்கள் அந்த அங்கே ஒரு விவாதத்திற்கு அதனை வழிவகுக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார். இது ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை என்று சொன்னால் அவருக்கான ஆதரவு நாளாந்தம் குறைந்து வருகின்றதைத்தான் சகல செய்திகளும் எடுத்து எம்புகின்றன. நடவடிக்கைகளும் இப்பொழுது நாங்கள் சரி, அவருக்கு வயது முதிர்ந்து விட்டது, தன்னிடம் ஒரு பிரச்சனை இப்படி ஒன்று இருக்கிறது, ஆனால் அதை நிவர்த்தி செய்வதற்காக எனக்கு ஒருவர் வழிகாட்டுகின்றார். அந்த வழிகாட்டல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் அந்த இடத்தை நிறைவு செய்து கொள்வேன் அப்படி சொல்லி அவர் யோசிக்க கூடாது. ஓகே, ஒரு இடத்துக்கு போக வேண்டும், நான் போக வேண்டும், அந்த இடத்திற்கு இன்னொருவர் எனக்கு வழிகாட்டுகின்றார், அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை பூர்த்தி செய்கின்றேன், நிவர்த்தி செய்கின்றேன் அப்படி சொல்லி பார்க்க முடியாது. அவருடைய அந்த போட்டி மனப்பான்மை இருக்கின்றது இல்லையா, முதிர்வு இருந்தாலும் நான் அங்கே வெல்வேன் என்ற அந்த அவருடைய துணிவு இருக்கின்றது, அப்படி பார்க்க முடியாதா? ஆனால் அதனை பார்க்கலாம். அதற்குரிய பரிசுகளை மாகாணங்கள் தருமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்றால் பல மாகாணங்களிலும் இவர் தோற்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே கண்டறியப்பட்டு விட்டன. இதற்கான காரணம் அந்த அவருடைய அதாவது தகுதி நிலை தான் கூற வேண்டும் என்னவென்றால் பிரசன்னம். அந்த இடத்தில் இருக்கும் பொழுது அந்த பிரசன்னமாக இருத்தல் என்பதை தவற விடுகின்ற சந்தர்ப்பங்கள் பல அடையாளப்படுத்தி விட்டன. அப்படி அடையாளப்படுத்தப்பட்டு விட்டதால் மக்கள் அவர் மீதான நம்பிக்கையை வந்து விடுகின்றார்கள். மக்கள் தான் வாக்களிக்க போகின்றார்கள். என்னதான் இருந்தாலும் கடைசியில் மக்கள் தான் வாக்களிக்க வேண்டும். எனவே இவர் வெல்ல போகின்ற மாகாணங்களின் தொகை என்பது குறைகின்ற தன்மையை உடையதாக அதனுடைய உட்கட்சி சார்ந்தவர்களாலே அடையாளப்படுத்தப்படுகின்றது. எனவே அந்த வாக்காளர்களை கவருவதில் இவர் தவற விடுகின்றார் என்பதுதான் இப்பொழுதுள்ள முக்கியமான நிலைமை. அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கானபடியாக கூற முடியும். அப்படி அவர் விலகுவார் அப்படி சொல்லி யோசித்தால் அவரை மாற்றீடு செய்வதற்காக மாற்று வேட்பாளராக யார் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று யோசிக்கின்றீர்கள்?
மாற்று வேட்பாளராக வருவதற்கு 3-4 பேர்களுடைய அதாவது 3-4 பிரமுகர்களுடைய பெயர்கள் தற்பொழுது வந்து கொண்டிருந்தாலும் இங்கே பலமாக பேசப்படுகின்ற பெயர் ஒன்று கமலா ஹாரிஸ் வருவார் என்பது. அவர் வருவாராக இருந்தால் அங்கே உள்ள பல நன்மைகள் இருக்கின்றன. இவருக்கு சேர்ந்த நிதி அனைத்துமே இவரிடம் அவருக்கு மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் அவர் உப ஜனாதிபதியாக இருக்கின்றபடியால். அதைவிட இங்கே இருக்கின்ற இன்னொரு சிக்கல், உங்களுடைய முதல்வரிய கேள்வியின் பதிலாக இது அமைந்திருக்க வேண்டும். அதாவது ஜோ பைடனுக்கு பணம் கொடுத்தவர்கள் பலர் கூட தற்பொழுது இவர் விலக வேண்டும் என்கின்ற நிபந்தனையை விதிக்கின்ற அளவிற்கு வருகின்றார்கள். அந்த பணம் மாறக்கூடிய வழியாக கமலா ஹாரிஸாக இருந்தாலும் கமலா ஹாரிஸிடம் உள்ள ஆளுமை என்பது வெளிப்படுத்தப்படாத ஒன்றாகவும் அல்லது அவர் கருப்பின மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்கின்ற, அவர் இந்திய கருப்பின வம்சாவளியாக இருந்தாலும் தாய் இந்தியராகவும் தந்தை கருப்பினத்தவராக இருந்தாலும் அவர் கருப்பினத்தவராகத்தான் பெரும்பாலான மக்களால் பார்க்கப்படுகின்றார். அவ்வாறு பார்க்கப்படுகின்ற பொழுதும் அவருக்கு கருப்பின மக்களிடையே ஆதரவில்லை என்றால் கருப்பினத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்கின்ற கருத்துக்கள் இருந்த பொழுதும் நிச்சயமாக அவரது வருகைதான் தற்போதைய நிலையில் பிரதியீடாக முடியும், ஒரு நல்ல முயற்சியை கொண்டு வரும் என்கின்ற ஒரு கருத்து பெரும்பாலானவர்களிடம் இருக்கின்றது. அதற்கான காரணம் அவருடைய தற்பொழுதைய பதவி துணை ஜனாதிபதி என்கின்ற ஆளுமையில் இருக்கின்றபடியால் அவரால் அந்த ஒரு நிச்சயமான நெருக்கடியை கொடுக்க முடியும். ட்ரம்புக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தன்னை தயார்படுத்துவதற்கு அவர் தன்னை மிளிரச் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து இருக்கின்ற பொழுதும் இந்த மிஷேல் ஒபாமா அவர்களை கொண்டு வருவதற்கான பலத்த பேச்சுக்களை அல்லது பலத்த கேசியங்களை அமெரிக்கா தரப்புகள், அதாவது டெமோக்ராட்டிக் தரப்புகள் என்றல்ல பல தரப்புகளும் அந்த கேசியங்களை வெளியிடுகின்றன. அவர் வந்தால் நிச்சயமாக ட்ரம்ப் தோற்று விடுவார் என்று. ஆனால் அவர் இப்பொழுது இங்கே 2 விடயத்தை பார்க்க வேண்டும். அவர் கட்சி சார்ந்த நடவடிக்கைகளில் ஒரு முக்கியமானவராக இல்லாமல் ஒரு ஜனாதிபதியின் மனைவியாக இருக்கின்ற பொழுதும் அவரிடம் ஆளுமை இருக்கின்றது. அவர் அதைவிட புத்தகங்களை வெளியிட்டு தனது இன்னொரு முகத்தை காட்டியிருக்கின்றார் போன்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவரை அந்த ஒரு ஆளுமை உள்ள நபராக பார்க்கின்றது. இருந்த பொழுதும் அவர் இது தொடர்பான எந்தவித அக்கறையையும் வெளியிடுத்தவில்லை இன்று வரையும். அவை என்றால் அவர்களுக்குரிய பண்பான வாழ்க்கை மற்றும் அந்த தாங்கள் ஜனாதிபதியாக இருந்து முதற் பெண்மணியாக எடுத்த பெயர் என்பவற்றை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள். ஆனாலும் சில வேளைகளில் தவிர்க்க முடியாதபடி இவ்வாறான கேசியங்களும் மற்றும் எதிர்பார்ப்புகளும் ஊடகங்கள் மற்றும் கட்சியினரிடையே ஏற்படுகின்ற பொழுது அது சில வேளைகளில் அவரை உள்நொழிய வைத்தால் அவருக்கு சில தடைகள், அதாவது இவருக்கு சேர்க்கப்பட்ட பணத்தை மாற்றுவதற்கு சில வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி அவர் அவ்வாறு வந்தாராக இருந்தால் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பாரிய எதிரியாக இருப்பார். அவர் அதற்கான உந்துதலை அல்லது கேசங்களை நான் குறிப்பிட்டது போல கட்சி மாத்திரமல்ல அமெரிக்காவின் பல தரப்புகளும் முக்கியமாக ஊடகங்களும் செய்து வருகின்றன. எனும் இதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சந்தர்ப்பம் என்பது கமலா ஹாரிஸிற்கானதாக இருக்கும் என்பதுதான் இன்றைய தேதியின் முடிவாக இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான பலத்த அழுத்தங்கள் சில வேளைகளில் அவர்களுடனான தொடர்பாடலில் உள்ளவர்கள் அவருக்கு ஆலோசனை வழங்குதல் மூலம் சில வேளைகளில் அவர் களம் குதிக்கலாம். அவ்வாறு குதித்தாராக இருந்தால் நிலைமை வேறுபடும். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் அமெரிக்காவிற்கு ஆபத்து என்பதை பலரும் உணர்ந்திருக்கின்றார்கள். அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கான விடையாக நான் கூற முடியும். நன்றி சுரேஷ் தர்மா. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். வணக்கம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.